சொல்லி பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி பாடத்திட்டத்தில் அலகு 6 இக்கால இலக்கியம் கொடுத்துருக்காங்கங்க. இந்த இக்கால இலக்கியத்தில் கவிதை, சிறுகதை, புதினம், நாடகம், விருதுகள் இந்த தலைப்பு இருக்குங்க. அந்த தலைப்புக்குள்ளேயும் இப்போ சிறுகதை அப்படின்னு சொன்னோம்னா அதில் சில குறிப்பிட்ட சிறுகதை எழுத்தாளர்களை கொடுத்துருக்காங்கங்க. அவர்களை நம்ம அதாவது ஒவ்வொருவராக நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு காணொளியிலேங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற இந்த புத்தகம் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக நம்ம போட்டிருக்கிற 13 புத்தகங்களுள் இது ஒன்றுங்க. அதாவது இக்கால இலக்கியத்திற்காக மட்டுமே நம்ம ஒரு 4 தொகுதி போட்டிருக்கோங்க. மிக விரிவாக போட்டிருக்கோம். அதனுடைய பொருளடக்கம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நம்ம ஒரு சிறுகதை எழுத்தாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு 20 பேருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சோர்ஸில் நம்ம இணையத்திலேருந்து எடுத்துக்கிட்டோங்க. அடுத்தது புதின எழுத்தாளர்கள், இந்த மாதிரி புதுக்கவிதை எழுத்தாளர்கள், திறனாய்வாளர்கள், மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு 4 தொகுதி நம்ம கொடுத்துருக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய நண்பர்களுக்கு என்ன சந்தேகம்னா, அவங்க பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கிற எழுத்தாளர்களை பற்றி மட்டும் படித்தா போதுமா, இல்லை சிறுகதை அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய எல்லா எழுத்தாளர்களையுமே நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 20 எழுத்தாளர்கள், இவர்கள் எல்லோருமே சிறுகதை எழுத்தாளர்கள் தான். இப்போ இவங்க எல்லாரையுமே நம்ம படிக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. பழைய பாடத்திட்டத்திலாம் சிறுகதை, புதினம், நாடகம் அந்த தலைப்பு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் பட்டியல் கொடுக்கல. ஆனால் புதிய பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டு இவர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, புதிய பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கபடி முதல்ல அவங்க யார் யாரையெல்லாம் குறிப்பிட்டு கொடுத்துருக்காங்களோ அவர்களையெல்லாம் நம்ம முதல்ல முழுமையாக படிச்சுக்கலாங்க. அதற்கு பிறகு நம்ம மீதம் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம், தவறு ஒன்றும் இல்லை. இப்போ பாடத்திட்டத்தில் சிறுகதை எழுத்தாளர்கள் அப்படின்னு கொடுக்கும் பொழுதுங்க, வ.வி.சு. ஐயர் இருக்காங்க, புதுமை பித்தன் இருக்காங்க, மௌனியை பற்றி கொடுத்துருக்காங்க, பி.எஸ். ராமையா கொடுத்துருக்குறாங்க, கு. அழகிரிசாமி கொடுத்துருக்காங்கங்க, வள்ளிக்கண்ணன் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது கூப்பா ராஜகோபாலன் கொடுத்துருக்குறாங்க, அகிலன் கொடுத்துருக்குறாங்க, அடுத்தது வண்ணதாசன், ஆர். சூடாமணி இவர்களெல்லாம் கொடுத்துருக்காங்கங்க. இப்போ இவர்களை பற்றி நம்ம மிக விரிவாகவே கொடுத்துருக்கோம். இதில் ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்கலாம். இந்த காணொளியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல் எழுத்தாளராக இருக்கக்கூடிய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய வ.வி.சு. ஐயர் குறித்து நம்ம பார்க்கலாங்கங்க. அதாவதுங்க, வரகநேரி வேங்கடேசு சுப்பிரமணிய ஐயர், இந்த பெயரினுடைய சுருக்கம்தான் வ.வி.சு. ஐயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. 1881 பிறந்தவருங்க இவர். அது மட்டும் இல்லைங்க, தமிழின் முதல் சிறுகதையின் ஆசிரியர் அப்படின்னு விமர்சகர்களால் சொல்லப்படக்கூடிய சிறப்புக்குரியவர் தான் வ.வி.சு. ஐயர் அவர்களுங்க. இவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பன்முக திறமையாளர். இவர் ஒரு விடுதலை போராட்ட வீரராக இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணதோட கம்பராமாயண பதப்பிரிப்பு, பதிப்பு, சங்க இலக்கியங்களை பற்றிய ஆய்வு, புத்திலக்கிய வடிவங்கள், மொழிநடைகள், இப்படி இவர் தமிழ் இலக்கியத்திற்கு கொடுத்த பங்களிப்பு ஏராளமாக சொல்லலாங்க. பிறப்பு, அவருடைய கல்வி அப்படின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, சின்னாலப்பட்டி கிராமத்தில் பிறந்தவருங்க. திருச்சி வரகநேரியை சேர்ந்த வெங்கடேச ஐயருக்கும் சின்னாலப்பட்டி காமாட்சி அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் நம்ம வ.வி.சு. ஐயர் அவர்களுங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருச்சிராப்பள்ளி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் 1895 மெட்ரிகுலேஷன் படிப்பை முடிச்சிருக்கிறாருங்க. இப்போ இதெல்லாம் அவருடைய பிறப்பு, கல்வி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஊன்றி கவனமாக அதை படிக்கணுமா, நினைவில் வைத்து கொள்ளணுமா அப்படின்னா இல்லை. ஆனால் இது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பார்வை, ஒரு ரீடிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, லண்டனில் இவர் தங்கி படிக்கும் பொழுது, ஏன்னா இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ்டர் கல்விக்காக லண்டன் போகிறார். வக்கீல் பட்டப்படிப்புக்காக லண்டன் போய் அங்கே கல்வி கற்றுக்கொள்கிறாருங்க. 1907 அப்படி லண்டனில் இவர் படிக்கும் பொழுது அங்கே இந்தியா ஹவுஸ் விடுதியில் தங்கியிருக்கிறார். அங்கே தங்கியிருக்கும் பொழுது தான் அங்கே தங்கியிருந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுடன் இவருக்கு ஒரு நெருக்கமான நட்பு ஏற்படுதுங்க. அங்கே இருந்தபோது தான் நம்ம சுப்பிரமணிய பாரதியார், நம்ம மகாகவி பாரதியார் ஆசிரியராக இருந்த இந்தியா அப்படிங்கிற இதழுக்கு இவர் நிறைய அரசியல் கட்டுரைகளை எழுதி அனுப்பினாருங்க. அடுத்து 1909 இந்தியா ஹவுஸ்க்கு வந்த மகாத்மா காந்தியை இவர் சந்திச்சிருக்கிறாரு. அங்கே தங்கி இருந்த 30 பேர் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றிருக்கிறாங்க.
வாவேசு ஐயருக்கு பயிற்சி அளித்தவர் மதன்லால் திங்ரா அவர் தாங்க. இவர் தான் 1909 கர்சன் வாலியை சுட்டு கொன்றார். இதெல்லாம் நம்ம அவருடைய விடுதலை போராட்டத்தில் இவர் எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறாருங்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம இதில் தெரிந்து கொள்ள முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க, இது இருக்கட்டும். நமக்கு இப்போ ரொம்ப தேவையானது என்ன அப்படின்னா, இந்த தேர்வுக்கு அவருடைய இலக்கிய பங்களிப்பு, இதழியல் அவர் ஆற்றிய பணி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இப்போ பிஜிடிஆர்பி தேர்வுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயங்க. இவர் பாலபாரதிங்கிற ஒரு இதழை துவங்கினார், நமக்கு எல்லோருக்குமே தெரியும். ஏன்னா கல்லிடைக்குறிச்சியில் தமிழ் குருகுலத்தில், சரிங்களா, தமிழ் குருகுலம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. கோவில்பட்டிக்கு தேச பணிக்காக, நாட்டினுடைய நலப்பணிக்காக வந்தவர். அங்கேயே கல்லிடைக்குறிச்சியில் இருந்த திலகர் பள்ளி அப்படிங்கிற தேசிய பள்ளிக்கு இவர் பொறுப்பேற்கிறாருங்க. பொறுப்பேற்றதோடு மட்டும் இல்லாமல் அதை தமிழ் குருகுலம் அப்படின்னு மாற்றுறாருங்க. இந்த தமிழ் குருகுலத்தில் இவர் பெற்ற அனுபவத்தை எல்லாம் வச்சு இவரே ஒரு குருகுல கல்வி நிலையத்தை தொடங்கலாங்கிற நோக்கத்தில் 1924 சேரன்மாதேவிக்கு பக்கத்தில் ஒரு 30 ஏக்கரில் ஒரு நிலம் வாங்குறாருங்க. அதை வாங்கி சேரன்மாதேவி ஆசிரமத்தில் மாணவர்களுக்கு தமிழ் மொழியையும் இலக்கியங்களையும், அது மட்டும் இல்லை ஒழுக்கம், கைத்தொழில், இதையெல்லாம் கற்பிப்பதை முக்கிய ஒரு கொள்கையாக, இந்த பள்ளியினுடைய முக்கிய கொள்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருங்க. இந்த குருகுலத்தில் இருக்கும்போது அங்கே துவங்கிய பத்திரிக்கை தான் இந்த பாலபாரதி அப்படிங்கிறதுங்க. இறுதி வரை அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இவர் செயல்பட்டிருக்கிறாருங்க. இந்திய தேசிய காங்கிரஸில் தீவிரமாக செயல்பட்டவர் நம்ம வாவேசு ஐயர் அவர்களுங்க. இவருடைய இதழியல் பணி அப்படின்னு சொல்லும் பொழுது திருவிக அவர்கள் ஆசிரியராக இருந்த தேசபக்தன் இதழுக்கு 1920 22 வரைக்கும் இவர் ஆசிரியராக இருந்திருக்கிறாருங்க. 1924 முதல் பரத்வாஜ் ஆசிரமத்திலிருந்து பாலபாரதிங்கிற இதழை இவர் நடத்தியிருக்கிறாருங்க. கல்வி பணி அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, தேசிய கல்வி இயக்கத்தை இந்திய தேசிய காங்கிரஸ் 1922 தொடங்குச்சுங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர் கொடுக்கக்கூடிய இந்த கல்வியில் நம்ம நாட்டுக்கு எதிரான சில செய்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டி இந்தியாவினுடைய மரபையும் ஆங்கிலத்தையும் கைத்தொழிலும் கற்பிக்கும் கல்வி முறை வேண்டும் அப்படின்னு அது கூறுச்சுங்க. ஆங்கிலத்தையும் கைத்தொழிலையும் கற்பிக்கும் கல்வி முறை வேண்டும்னு. இதையொட்டி நம்ம வாவேசு ஐயர் என்ன பண்ணுறாருன்னா, கல்லிடைக்குறிச்சியில் இருந்த திலகர் வித்யாலயா அதை என்ன மாற்றுறாருன்னா தமிழ் குருகுல வித்யாலயா அப்படின்னு மாற்றி தான் இவர் நடத்தினார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இதில் இவர் கல்வி பணி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இலக்கிய வாழ்க்கை அப்படிங்கிற பொழுது இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. என்ன செய்தார் இந்த இலக்கிய பங்களிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் நம்மளுடைய பழமையான இலக்கியங்களையும் சமஸ்கிருத இலக்கியங்களையும் நன்கு கற்று ஆராய்ந்து அதை நவீன ஆய்வு முறைப்படி எழுத ஆரம்பித்தவர்களில் இவர் முன்னோடிகளில் இவர் ஒருத்தருங்க, நம்ம வாவேசு ஐயர். அப்போ பண்டைய இலக்கியங்களுடைய காலத்தை அடையாளப்படுத்துறது, எந்த காலகட்டம் என்னங்கிறது, அந்த இலக்கிய காலகட்டங்களை வகுக்கிறது, பிரிக்கிறது, வரையறை செய்கிறது, அதை வகைப்படுத்துறது, இந்த பணிகளையெல்லாம் இவர் மேற்கொண்டாருங்க. அதனால் இந்த இலக்கிய ஆய்வின் பணிகள் இதெல்லாம் நவீன இலக்கிய ஆய்வை தொடங்கி வைத்தவர்களும் இவர் முதன்மையானவர்னு நம்ம சொல்லலாங்க. வாவேசு ஐயர் நடத்திய இந்த பாலபாரதி அப்படிங்கிற பத்திரிகையில் சங்க பாடல்களின் அழகியல் தன்மை விளக்கம் கொடுத்து எழுதிட்டு வந்தாருங்க. அது மட்டும் இல்லை, கிரேக்கம், லத்தீன், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய காவியங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த காவியங்களில் அந்த மொழியிலேயே படித்தறிந்து, இப்போ கிரேக்கத்தில் இருக்கிறது கிரேக்க மொழி அந்த மூல மொழியிலேயே படித்தறிந்து அதை என்ன பண்ணார்னா ஆய்வு செய்து ஆங்கில கட்டுரைகளாக எழுதினாருங்க. கம்பராமாயணத்தை பற்றி இவர் நவீன நோக்கில் ஆராய்ந்து எழுதியது தான் கம்பராமாயணா எ ஸ்டடி அப்படிங்கிற நூல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாருங்க. 1950ங்க. புனைவிலக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுதுங்க, தாகூர் அவர்களுடைய காபூலிவாலா அப்படிங்கிற சிறுகதைகளை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாருங்க. இவர் எழுதிய சிறுகதைகளில் குளத்தங்கரை அரச மரம் அப்படிங்கிற கதை தான் தமிழின் முதல் சிறுகதை அப்படின்னு கருதப்படுதுங்க. இது இந்த குளத்தங்கரை அரச மரம் பார்த்தோம்னா மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற அந்த தொகுப்பு நூலுங்க. 8 சிறுகதைகள் இருக்குது. அந்த தொகுப்பில் இந்த கதை இருக்குது அப்படிங்கிறதுங்க. ஆனால் மங்கையர்க்கரசின் காதல் முதலிய கதைகள் என்னும் தொகுதியில் உள்ளது. இது முதல் சிறுகதையில் என்ன மறுக்கப்பட்டுள்ளது. இது முதல் சிறுகதையில் மறுத்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நவீன இலக்கிய விமர்சனத்துலேயும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாருங்க. நம்ம மகாகவி பாரதியாருடைய
கண்ணன் பாட்டு அப்படிங்கிற நூலுக்கு வ.வே. ஐயர் எழுதிய முன்னுரை. அந்த முன்னுரை தமிழில் எழுதப்பட்ட ஆய்வு அழகியல் நோக்கு கொண்ட முதல் நவீன இலக்கிய விமர்சனம் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா எழுத்தாளர் ஜெயமோகன் குறிப்பிடுறாருங்க. அடுத்து பாருங்கள், அவர் நடத்திய அந்த பாலபாரதி, ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பாலபாரதி இதழ் மட்டும் இல்லாமல் பிற இதழ்களிலும் இலக்கிய அறிமுகமும் ரசனை குறிப்புகளையும் எழுதிக்கிட்டே இருந்தாருங்க. அப்புறம் கம்பராமாயணம், திருக்குறள், இந்த மாதிரியான செவ்வியல் படைப்புகளின் பகுதிகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யறதோடு மட்டும் இல்லாமல் குறிப்புகளோடு வெளியிட்டாருங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லைங்களா. இலக்கிய படைப்பாளிகளை மேலை நாட்டு இலக்கிய படைப்பாளிகளை, எழுத்தாளர்களை தமிழ் இலக்கிய படைப்பாளர்களுடன் ஒப்பிட்டும் எழுதியிருக்கிறாருங்க. அப்போ வரலாற்று அறிமுக நூல்கள், வரலாறு சார்ந்த வரலாற்று நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, இந்திய வரலாற்றையும் தமிழ் வரலாற்றையும் நவீன வரலாற்று நோக்கில் எழுத தொடங்கியவருங்க இவர். அப்படி பார்க்கும் பொழுது சந்திரகுப்த சக்கரவர்த்தி அப்படிங்கிற நூல் 1919, தன்னம்பிக்கை அப்படிங்கிறது குரு கோவிந்த் சிங், இந்த நூல்களெல்லாம் தேசிய இயக்கத்துக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கம் கொண்டிருந்ததுங்க. இது இல்லாமல் நெப்போலியன், கரிபால்டி சரித்திரம் என இவர் எழுதிய இன்னும் நூல்கள் அதில் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்து மொழிபெயர்ப்புன்னு சொல்லும் பொழுது இவர் பார்த்தோன்னா இவருக்கு கல்லூரியில் படிக்கும் பொழுது லத்தீன் மொழியை பாடமாக எடுத்து படிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆங்கிலம், லத்தீன், கிரேக்கம், ஃப்ரெஞ்சு இந்த மொழிகளை நன்கு கற்று அறிந்தவர் வ.வே. ஐயர் அவர்களுங்க. 1915 சங்க இலக்கியங்களில் சில தேர்ந்தெடுத்த பாடல்களின் மொழிபெயர்ப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் குறுந்தொகை, கலித்தொகை இந்த நூல்கள்லேருந்து சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாருங்க. அடுத்து திருக்குறளின் ஆங்கில மொழிபெயர்ப்பை பாருங்கள், தி குறள் ஆர் தி மேக்சிம்ஸ் ஆஃப் திருவள்ளுவர் அப்படிங்கிற தலைப்பில் 1916 வெளியிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பு, இவருடைய அந்த குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பானது கலிஃபோர்னியாவிலும் நியூயார்க்கில், லண்டனில் 2 புத்தக கம்பெனிகளால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னா எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்தீஸ் முனிவரது விண்ணப்பம் எனும் அந்த நூல், இது புனித அகஸ்தீஸின் நூலை 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறாரு. அதை அந்த நூலை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவர் அகஸ்தீன் முனிவரது விண்ணப்பம் எனும் இந்நூல் சுப்பிரமணிய சிவா நடத்தி ஞானபானுங்கிற இதழில் வெளிவந்திருக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான விஷயங்க. அடுத்து இவருடைய மொழி நடை அப்படிங்கும் பொழுது அதில் நிறைய பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த தேர்வு நோக்கத்தில் மட்டும் இப்போ நம்ம அந்த காணொலியை பார்த்துட்ருக்கோம். கம்பராமாயண ஆய்வு அப்படிங்கும் பொழுது வ.வே. ஐயர் கம்ப நிலையம் அப்படிங்கிற ஒரு நூல் விற்பனையகத்தை இவரே தொடங்கி நூல்களை வெளியிட்டாருங்க. அதில் நிறைய வெளிவந்த நூல்கள் இருக்குதுங்க. பெல்லாரி மத்திய சிறையில் இவர் இருந்த பொழுது கம்பராமாயணம் பற்றி எழுதினது அந்த கம்பராமாயணம் ஸ்டடி, அது சிறையிலிருந்து எழுதப்பட்ட நூலுங்க. இந்த நூல் 1950 முதலில் டில்லி தமிழ்ச்சங்க வெளியீடாக வந்துச்சுங்க. அதற்கு பிறகு பம்பாய் பாரதிய வித்யா பவன் இது வெளியிட்டதுங்க. இந்த ஒப்பாய்வு நூலில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன, இந்த ஒப்பாய்வு நூலில் பிறமொழி காவியங்களோடு இந்த கம்பராமாயணம் ஒப்பிடப்படுகிறதுங்க. ஏனிடு, இலியடு, பாரடைஸ் லாஸ்ட்டு, டிவின் காமெடி இந்த நூல்களோடு இந்த காவியங்களோடு இந்த கம்பராமாயணம் ஒப்பிடப்படுகிறதுங்க. அப்போ இந்த வகையில் ஆராய்ச்சி செய்தவரில் தமிழில் இவர் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். இந்நூலில் ராமன், லக்குவன், இந்திரஜித், கும்பகர்ணன், வாலி, சுக்ரீவன், அனுமன், ராவணன், பரதன் என 10 பாத்திரங்கள் விமர்சிக்கப்பட்டிருக்குதுங்க. அடுத்ததாக இவருடைய 90ஆம் ஆண்டு நினைவாக கம்பராமாயண ஆராய்ச்சி கட்டுரை அப்படிங்கிற ஒரு நூல் வ.வே. ஐயருடைய மகன் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாருங்க. இது ஒரு சிறப்பான விஷயம் இல்லைங்களா. இப்படிப்பட்ட இவருடைய நூல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இவரை பற்றிய நூல்கள் இருக்குது. வ.வே. ஐயர் வாழ்க்கை வரலாறு, இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்னு இவரை பற்றிய நூல்களும் நிறைய வந்திருக்கு. இவர் எழுதிய நூல்கள் அப்படிங்கும் பொழுது பாருங்கள், குளத்தங்கரை அரசமரம், சரிங்களா, மங்கையர்க்கரசின் காதல் முதலிய கதைகள். அடுத்தது கம்பராமாயண சுருக்கம், சந்திரகுப்த சக்கரவர்த்தி, தன்னம்பிக்கை, குரு கோவிந்த் சிங், ஆங்கிலத்தில் கம்பராமாயண ஸ்டடி, திருக்குறள் மொழிபெயர்ப்பு, இதெல்லாம் இவர் எழுதிய நூல்கள். ஸோ இது புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிறபடி நம்ம இந்த எழுத்தாளரை பார்த்தோம். இந்த காணொளி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கருத்துக்கள் தான் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து காணொளி போடுவதற்கு எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்.
ஸோ அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு எழுத்தாளராக என்ன பண்ணிடலாம்னா இதில் பார்த்துட்டே வரலாம். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.